காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பரிசுத்த நாளில், அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே வழி வாய்க்கும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனம் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வழிபாட்டினுடைய முறைமைகளால், அவர்கள் செய்த தவறுகளினால், அவர்கள் தேவனுக்கு கோபமூட்டினபடியால் பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாபிலோனிய தேசத்தில் அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்த பொழுது பல பாடுகள், பல அவமானங்கள், பல துக்கங்கள், பல சஞ்சலங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. மிகுந்த துயரங்கள், மிகுந்த பாடுகள், மிகுந்த வருத்தங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மிகுந்த பாடுகளை, துக்கங்களை அனுபவித்த பொழுது அவர்களை தேவன் விடுதலையாக்க விரும்பினார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பாபிலோனிய தேசத்தில் அடிமைகளாய் ஜனங்கள் கஷ்டப்பட்ட பொழுது, உபத்திரவப்பட்ட பொழுது, வியகுலப்பட்ட பொழுது அந்த ஜனங்களை விடுதலையாக்க விரும்பினார். அவர்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் கோரேசை எழும்ப பண்ணுகிறார். ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத புறஜாதி இனத்திலிருந்து கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கோரேஸ் எழும்புகிற பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமானதை, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புறஜாதியனாய் இருந்தாலும், ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தாலும், சத்தியத்தை அறியாதவனாய் இருந்தாலும் அந்த பாபிலோனிலே அவன் தேவ சித்தம் செய்வான். ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அவனுடைய புயம் ஓங்கி இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நானே அவனை அழைத்தேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனை வரப்பண்ணினேன், அவனுடைய வழிகளை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, பாபிலோனிய தேசத்தில் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக கோரேசை அவர் எழும்ப பண்ணுகிறார், அவனை அழைக்கிறார், அவனை வர பண்ணுகிறார், அவன் வழிகளை தேவன் வாய்க்க செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கோரேஸ் எழும்பி ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக அவர் எடுத்த எல்லா முயற்சிகளையும், அவருடைய எல்லா திட்டங்களையும், எல்லா வழிகளையும் தேவன் வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்பான கர்த்தருடைய ஜனமே. ஒருவேளை சில காரியங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தோல்விகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, நிந்தைகளை சந்தித்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடனை அடைப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்து வழிகள் திறக்கப்படாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். திருமணத்திற்காக பல முயற்சிகளை எடுத்து பிள்ளைகளுடைய திருமணம் நடக்காததனாலே சோர்ந்து போய் வழிகள் அடைக்கப்பட்டதனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வீட்டை கட்டுவதற்காக எடுத்த முயற்சிகள், தொழில்களை தொடங்குவதற்காக எடுத்த முயற்சிகள், சில காரியங்களை நடப்பிப்பதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடி வராததனாலே சோர்ந்து போய், வழிகள் அடைக்கப்பட்டதனாலே சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு கோரேசுக்கு தமது வழிகளை வாய்க்க செய்த தெய்வம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு திட்டத்திலும், ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாராக.
உங்கள் வழிகளை கர்த்தர் வாய்க்கச் செய்வாராக. ஸ்தோத்திரம். யோசேப்பின் காரியங்களை, யோசேப்பின் வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வம் உங்களுக்கும் ஆண்டவர் வழிகளை வாய்க்கச் செய்வாராக. தாவீதுக்கு தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வம் உங்களுக்கும் காரியங்களை வாய்க்கச் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை தேவன் வாய்க்கச் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்திற்கு வருவோம். 1வது சங்கீதம் அதனுடைய முதல் 2 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கோரேசினுடைய காரியங்களை, கோரேசனுடைய வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வம் இந்த பகல் வேளை உங்கள் வழிகளையும் அவர் வாய்க்கச் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். 1வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வதற்கு, நம்முடைய திட்டங்களை வாய்க்கச் செய்வதற்கு, நம்முடைய பிரயாசங்களை வாய்க்கச் செய்வதற்கு, நம்முடைய முயற்சிகளை வாய்க்கச் செய்வதற்கு, நம்முடைய வழிகளை ஆண்டவர் வாய்க்கச் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். 1வது சங்கீதம் 1வது வசனத்திலே, துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாதே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டவரிடத்திலே ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தேவ மனிதனிடத்திலே ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களோடு, ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களோடு, வேதத்தை படிக்காதவர்களோடு, ஆலயத்திற்கு வராதவர்களோடு ஐக்கியம் வைத்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவங்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் நீங்கள் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்திற்கு செல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களோடு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு, வேதத்தை தியானிக்கிறவர்களோடு, தெய்வத்திற்கு பயப்படுகிறவர்களோடு, ஆலயத்திற்கு செல்லுகிற பிள்ளைகளோடு ஐக்கியம் வைப்பீர்களானால், அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தர் உங்கள் வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு அநேகர் பல தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம், அநேகர் ஆபத்தில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம், வேலை செய்கிற இடங்களில், வாழ்கிற பட்டணங்களில், வாழ்கிற கிராமங்களிலே நண்பன் என்பதற்காக, உறவினர்கள் என்பதற்காக, சிநேகிதன் என்பவர்களுக்காக, பழகினவர்கள் என்பதற்காக ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலே ஆலோசனைகள் கேட்கிறதுனாலே அநேகர் ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவஜனமே, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேளாதே, அப்பொழுது உன் வழிகள் வாய்க்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யார் துன்மார்க்கன்? சங்கீதம் 10:4 சொல்லுகிறது. சங்கீதம் 10:10 வசனத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடாதவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். தேவனை தேடாதவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். அப்ப யார் துன்மார்க்கன்? ஆலயத்திற்கு வராத, ஆலயத்தில் வந்து தேவனை தேடாதவன், அதிகாலையில் தேவனை தேடாதவன், ஸ்தோத்திரம், பிரச்சனைகளில் ஆண்டவரை தேடாதவன், ரட்சிப்புக்காக ஆண்டவரை தேடாதவன். அப்ப யாரெல்லாம் தேவனை தேடவில்லையோ, தேவனை ஆராதிக்கவில்லையோ, அவர்கள் துன்மார்க்கர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:53 வசனம் சொல்லுகிறது, வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கனாக இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது, வேதத்தை விட்டு விலகிறவர்கள் வேதத்தை வாசிக்காமல், வேதத்தை தியானிக்காமல், வேதத்தின்படி வாழாத யாவரும் துன்மார்க்கர்களாய் இருக்கிறபடியால் அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 21வது வசனம் சொல்லுகிறது, கடன் வாங்கி செலுத்தாதவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். கடன் வாங்கி கொண்டு அதை திரும்ப செலுத்தாமல் இருக்கிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது என்று வேதம் வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது சங்கீதம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, கைகளில் தீவனை உள்ளவன்
ஸ்தோத்திரம் துன்மார்க்கனாய் இருக்கிறான். லஞ்சம் வாங்குகிறவன், பரிதானம் வாங்குகிறவன், கமிஷன் வாங்குகிறவன், வட்டிக்கு வாங்குகிறவன், ஸ்தோத்திரம் தீவனை உள்ளவன் துன்மார்க்கனாயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, கோரேசின் வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வம், தாவீதனுடைய வழிகளை, யோசேப்பின் வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வம் உங்கள் வழிகளையும் கர்த்தர் வாய்க்கச் செய்ய வேண்டுமானால் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய வழிகள் வாய்க்க பண்ணுவதற்கு, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு வேதம் கொடுக்கிற இரண்டாவது ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே பாவிகளும் உண்டு, நீதிமான்களும் உண்டு. பாவிகளுக்கும் நீதிமான்களுக்கு என்ன வித்தியாசம்? அதே முதலாவது சங்கீதத்திலே 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் கர்த்தருடைய சபையில் நிலை நிற்பதில்லை. பாவிகள் கர்த்தருடைய சமூகத்திலே நிலை நிற்பதில்லை. அவர்களால் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே, தேவ உறவில் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. அப்ப தேவ உறவில் நிலைத்திருக்காத ஒரு பாவி, தேவ சமூகத்திலே காத்திருக்காத ஒரு பாவியினுடைய வழிகளிலே ஒருபோது நீங்கள் நிற்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசித்து பார்க்கும் பொழுது பாவிகளுடைய அடையாளங்களை குறித்து வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. பஷாரம், வேசித்தனம், காமவிகாரம், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள், முட்கங்கள், வைராக்கியங்கள், களியாட்டுகள் என்று சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல மாம்சிகத்தின் பாவங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பாவிகளுக்குள் இருக்கிற அடையாளங்கள், பாவிகள் என்பதற்கு அடையாளங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசித்து பார்க்கும் பொழுது பாவிகளுடைய சுபாவங்களை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்கிற பாவிகளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பாவிகளாய் இருந்தார்கள், ஒரு இனச்சேரிக்கை செய்கிற பாவம் செய்கிற பிள்ளைகளாய் இருந்தார்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18 வாசித்து பார்க்கும் பொழுது அமலேக்கியர்கள் பாவிகளாய் இருந்தாங்க. காரணம், இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவையில்லாமல் யுத்தம் செய்தவங்களாய் இருந்தாங்க. லூக்கா 6:32 சிநேகிப்பவர்களையே சிநேகிக்கிறவர்கள் பாவிகளாய் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையுமே சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், துரோகிகளை சிநேகிக்க வேண்டும், பாவிகளை சிநேகிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாவத்தை வெறுத்து பாவிகளை சிநேகிக்கிறார். அவர் ஒருபோதும் பாவிகளை வெறுக்கவில்லை, பாவிகளை சிநேகித்து பாவத்தை வெறுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நீதிமான்கள் அல்ல, பாவிகளை அவர் அழைக்க வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. இரண்டாவது பாவிகளுடைய வழியிலே நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கொடுக்கப்படுகிற ஆலோசனை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். ஸ்தோத்திரம். அவமானப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், சத்தியத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், பிரசங்கத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஊழியர்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறவர்களோடு உட்காராமலும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இவர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாவம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் எங்கே போட்டிருக்கு? சிகரெட் குடிக்கக்கூடாது என்று, மதுபானம் அருந்தக்கூடாது என்று, உபசாரம் செய்யக்கூடாது என்று, இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று எங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பாவங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், சத்தியத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், உபதேசத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஆலயத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள், ஊழியத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்படி பரியாசம் பண்ணுகிற பிள்ளைகளோடு ஒரு காலம் தேவ ஜனங்கள் உட்காரக்கூடாது என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அப்ப முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. மூன்றாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. அப்படியானாலும் என்ன செய்ய வேண்டும்? 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை தியானித்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைகொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி
நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த வேதத்தின் பிரகாரமாக நீங்கள் வாழும் பொழுது, சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்கிற பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வழிகளை, உங்கள் காரியங்களை ஆண்டவர் வாய்க்கச் செய்வார். உங்கள் திருமண காரியங்களை வாய்க்கச் செய்வார். வீட்டை கட்டுகிற, நிலங்களை வாங்குகிற காரியங்களை வாய்க்கச் செய்வார். வியாபாரத்திற்காக, வேலைக்காக எடுக்கிற பிரயாசங்களை தேவன் வாய்க்கச் செய்வார். உங்கள் முயற்சிகளை தேவன் வாய்க்கச் செய்வார். தேவ சமூகத்திலே நேரத்தை செலவிடுங்க. வேதத்தோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. அன்றைக்கு கோரேசை கர்த்தர் எழும்ப பண்ணி, அழைத்து வர பண்ணி, அவன் வழிகளை வாய்க்கச் செய்த தெய்வமே, இந்த பகல் வேலை தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை தேவன் வாய்க்கச் செய்வீராக. யோசனைகளை கர்த்தர் வாய்க்கச் செய்வீராக. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்வீராக. வீட்டை கட்டுகிற காரியங்களை தேவன் வாய்க்கச் செய்வீராக. நிலங்களை வாங்குகிற காரியங்களை தேவன் வாய்க்கச் செய்வீராக. ஸ்தோத்திரம். இவர்களுடைய சிரசு முதல் பாதம் வரை சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டு வியாதிகள், பலகீனங்களை, சுகவீனங்களை மாற்றி போடும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேளாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தரித்திருந்து தியானித்து அப்பா பாக்கியவனாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருக்கட்டும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தெய்வமே, இந்த 3வது மாதத்தின் முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இவங்க காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்கச் செய்வீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர், முன்னணியிலே கடந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்துங்க அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய சமாதானம் வெளிப்படும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.